உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, அண்ணன் விஜயனுடைய அரசியல் 2026ல ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கு. ஒரு 3 பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த 3 பிரச்சனை என்னன்னா, அண்ணன் ஒரு 35 ஆண்டு காலங்களாக சினிமாவில் இருக்காங்க. அது ரசிகர் மன்றமாவோ மக்கள் இயக்கமா பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு அரசியல் கட்சியாக வந்திருக்கு. அது போற்றுதலுக்குரியது, வாழ்த்துக்கள் உரியது தான். நம்ம அதை வரவேற்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் மாற்று கருத்தும் இல்லை. அதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இப்போ 30 ஆண்டு காலங்களாக ரசிகர் மன்றங்கள் மூலயமா பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இப்போ நான்லாம் என் பகுதியிலேயே பார்க்குறேன். காலையில் உணவு அளிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ 26 எலெக்ஷனுக்காக அண்ணன் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வாங்க. அப்படி தானே செய்வாங்க. இப்போ நம்ம சமீபத்தில் மாவட்ட செயலாளர் பிரச்சனையை பார்த்தோம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜித்தா அவர்கள் என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதை உங்களுக்கு திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிரச்சனை எதனால் வந்ததுங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ என்னன்னா, வேட்பாளர் தேர்வு, விஜய் அண்ணன் வேட்பாளர் தேர்வு முதல் வேட்பாளரை அறிவித்ததுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை பார்க்குற நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது உங்களுடைய விருப்பம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னா, 30 வருஷம் 35 ஆண்டுகளாக போஸ்டர் ஒட்டி அண்ணனுக்கு முதல் பட ரிலீஸ் அன்னைக்கு முதல் காட்சி படம் பார்த்து விசிலடித்து கைத்தட்டி பாலாபிஷேகம் பண்ணி போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சு இவ்வளவு வேலைகளை பார்த்து அண்ணனை உசுராவே நினச்சி இருக்கிற ரசிகர் மன்ற தலைவர்கள், ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அண்ணன் வேட்பாளராக தேர்வு செய்வாங்களா? யாரையாவது ஒருத்தரை தான் தேர்வு செய்ய முடியும். இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு நபரை தான் தேர்வு செய்ய முடியும். அது ரசிகர் மன்ற தலைவரா இல்லது ஒரு பெரிய பண முதலையா? ஏன்னா இங்கே தேர்தலில் நிற்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம். பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாதுங்கிற சூழல் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ பெரிய கட்சிகளான டிஎம்கே, அதிமுக 2 பெருங்கட்சிகளும் ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு தான் அதிகபட்சமாக பார்த்தா 2 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டு தான் இருக்கும் வாக்காளர்கள். ஆனால் 20 கோடி டு 40 கோடி வரையும் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி தான் ஓட்டை வாங்குவாங்க. இந்த சூழலில் அண்ணன் விஜய் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துவார்? யாரையோ ஒரு ஆளை நிறுத்த தான் போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிறுத்தின பிறகு ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? அதுதான் இப்போ இங்கே பேசு பொருளாக இருக்கிற பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில அண்ணன் ஒரு வேட்பாளரை நிறுத்துவாங்க. களம் இறக்கின பிறகு பல தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் இருந்த அஜித்தா போல் பல அண்ணன்மார்கள், அக்காக்கள் வெளியில் வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இதை எப்படி சரி செய்ய போகிறார் அண்ணன் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு இதை பார்க்குற தொண்டர்களாக இருக்கிற, ரசிகர்களாக இருக்கிற தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் இதுக்கான விடை தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டமைப்புன்னு ஒன்று சொல்கிறாங்கப்பா. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இங்கே தொகுதியில் இருந்து பார்க்குற தம்பிமார்கள், அண்ணன்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்க போகிறாங்கங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கட்சியினுடைய எதிரி யாருன்னா டிஎம்கே கிளை செயலாளருக்கு தெரிகிற விஷயம் தம்பிகளுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்வி. தம்பிகளுக்கு தெரியுமான்னு நீங்களே உங்களை சுய பரிசோதனை செஞ்சீங்க. அதில் நான் தலையிடலை. ஏன்னா இன்னைக்கு 2 கட்சிகளும் தீபாவளிக்கு ஒவ்வொரு நபருக்கும் புடவை இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த பொங்கல் அரசு கொடுக்குற இலவசம் கிடையாது. இது தன்னிச்சையாக அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியை ஏன்னா இப்போ குறுநில மன்னர்கள் தான் ஆளுவாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். இப்போ கேஎன் நேரு,
துரைமுருகன் இப்படிலாம் வந்து அவங்கவுங்க ஒரு 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 பகுதியை அவங்க ஆக்குப்பை பண்ணிப்பாங்க, ஆக்கிரமிச்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கிற பெண்களுக்கு அனைவருக்கும் புடவை கொடுக்குறாங்க. இதை அவங்க கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் தம்பிங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, பணம் கொடுப்பாங்க. நீங்களும் பணம் கொடுப்பீங்களா? சரி, கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், கிளை செயலாளருக்கு தெளிவாக தெரியும், டிஎம்கே அண்ணா டிஎம்கே கிளை செயலாளர் யாருக்கு காசு கொடுக்கணும், யாருக்கு காசு கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன், இந்த ஓட்டு, இந்த வீட்டில் நமக்கு ஓட்டு இருக்குது, இந்த ஓட்டில் ஓட்டு இல்லை அப்படிங்கிறத எல்லா தரவும் கையில் வச்சுருப்பான் டிஎம்கே அண்ணா டிஎம்கேக்காரன். தெரியுமா தம்பிகளா? ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா லிஸ்ட்டும். அப்போ அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவன் வந்து வேற கட்சி, இவனுக்கு காசு கொடுக்கணும், இவன் நம்ம கட்சிக்காரன், இவனுக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக காசை கொடுத்து ஓட்டை பறிச்சிருவாங்க. ஆனால் நம்மளோட அரசியல் எதிரி டிஎம்கே. டிஎம்கேன்னு சொல்கிறதோடு தான் இருக்கும். நம்ம களத்துக்கு வந்திருக்கோமாங்கிற ஒரு கேள்வி. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய போகிறார் அண்ணன் என்ற ரெண்டாவது கேள்வி. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் அண்டு ரசிகர்கள், இவங்களுடைய ஆட்டிடியூட் மிக முக்கியமானது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு டிஎம்கே அண்ணா டிஎம்கே கட்சிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கரை வேட்டி, வெள்ளை வேட்டி, கட்சி கரை போட்ட வெள்ளை வேட்டி. ரெண்டாவது, நீட்டான சலவைக்கு போட்ட வெள்ளை சட்டை. அந்த வெள்ளை சட்டையில் அப்பா படம் தெரிகிற மாதிரி ஒரு போஸ்டர், அப்பா படத்துக்கும் பக்கத்தாலே ஒரு 500 ரூபா நோட்டு பலன்னு இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூட் இப்படி இருக்கும். நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, பிள்ளைங்கோ ஸ்டைல் ஹேர் கட்டு. எப்படி பிள்ளைங்கோ ஸ்டைல் ஹேர் கட்டு, ஒரு அந்த சினிமா பாணியிலேயே, ஒரு ஹீரோ பாணியிலேயே நம்ம இருக்கோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை தம்பிகளா. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு வங்கிக்கு நம்ம ஒரு லோன் எடுக்கிறதுக்காக செல்கிறோம், ஒரு கடன் வாங்கிறதுக்காக லோன் எடுக்க போகிறோம். அங்கே போகும்போது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்களுடைய முகத்தோற்றம், உருவம், இதை முக்கியமாக கவனிப்பான் பேங்க்கில் இருக்கிற மேனேஜர். ஏன் பார்ப்பான்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு லுங்கி, ஒரு அழுக்கு சட்டை, கரைப்படிஞ்ச பல்லு, தலை வாராத ஒரு கோலத்தில் போய் நின்னீங்கன்னா, வெளியில் வெயிட் பண்ணியா அப்படிமா, கூப்பிட்றேன் வெயிட் பண்ணும்பா. இதே வெள்ளையும் சொல்லையுமா நீட்டான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு, கரை வேட்டி கட்டிக்கிட்டு, அப்பா படமோ ஐயா படமோ வச்சுக்கிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு மரியாதை வேறு மாதிரி இருக்கும். இதை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஒரு பேங்க்கு கடன் வாங்க போனாலே உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்களுடைய ஆட்டிடியூவை வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அப்போ நம்ம தொகுதிகளுக்கு பெண்கள் ஓட்டை வாங்க போகிறோம்னா நம்ம தம்பிமார்கள் எப்படி செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரிதானே? ஏன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட ஓட்டு கேட்கும்போது நம்மள்ட்டேருந்து தள்ளி போவாங்களா, பக்கத்தில் நின்று பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம பேசியிருக்க பிரச்சனை 3 பிரச்சனை தான். ஆனால் இப்படி பலாயிரம் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சோசியல் மீடியாவிலையும், யூடியூப் தளத்துலேயும், எக்ஸ் தளத்துலேயும், இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் போடுறோம், பதிவு போடுறோம், அதுவும் வன்மமாக போடுறோம். இதையெல்லாம் இதே தாய்மார்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓட்டு போட்டுருவாங்களான்னா போடுவாங்க, நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து போடுவாங்க. ரெண்டாவது, நம்ம நிறுத்த போகிற வேட்பாளர் யார் அப்படிங்கிற மில்லியன் கேள்வி இருக்குது. இதெல்லாம் அண்ணன் தலையில் இருக்கிற பெரிய சுமையாக நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து. இதை நான் தொகுதிகளில் இருந்து, என் ஊரில் இருந்து நான் பார்க்குற விஷயங்களை வச்சு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இதில் உடன்பாடு இல்லைன்னாலும் இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் போகிற முறைகள், நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள், இது எல்லாம் மக்களை போய் பாதிக்கும். நீங்கள் வேணால் கேட்கலாம், நாங்கள் யாரையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல, நாங்கள் போயிட்டு வர்றதில் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. இதில் பார்க்குற தம்பிமார்கள் ஒரு ஓரமாக நின்று பாருங்கள். நம்ம தம்பிங்க போகிறதையே
கவனித்து பாருங்கள், எத்தனை பேர் என்னென்ன கமாண்ட் சொல்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை அரசி ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.